இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவதற்காக யாழ்ப்பாணத்தின் நாவலர் கலாச்சார மைய வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கும் நிர்வாக ஆசிரியர் சண்முக சுந்தரத்தை தொடர்பு கொள்ளலாம். இதேபோன்று கொழும்புவில் நடைபெறும் வாக்குப்பதிவு பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரத்திகா சுதர்ஷினியிடமும் கேட்கலாம். சண்முக சுந்தரம், இன்னும் சற்று நேரத்தில் அங்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு மக்களின் ஆர்வம் எப்படியெல்லாம் இருக்கிறது? உமா, நீங்கள் கூறியது போல இன்று காலை 7 மணிக்கு இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் 20 நிமிடங்களிலே வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. ஆனால் வாக்குப்பதிவுக்கு ஆர்வம் காட்டுவதற்கு போல காலையில் எந்த ஒரு வாக்குச்சாவடியில் பெரிய நீண்ட வரிசையில் மக்கள் இன்னும் வரவில்லை. தற்போதுதான் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு வந்து உள்ளே வைத்திருக்கிறார்கள். சரிபார்க்கும் பணியெல்லாம் முடிந்திருக்கிறது. அலுவலர்களும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் 7 மணிக்குத்தான் வாக்குப்பதிவு தொடங்கிறது. இங்கு வழக்கமாக இலங்கையை பொறுத்தமட்டில் காலையில் வாக்குப்பதிவு சற்று மந்தமாக தான் இருக்கும். 9 மணிக்கு, அதாவது 10 மணிக்கு பிறகு முற்பகலில் தான் வாக்குப்பதிவு சற்று அதிகரிக்க தொடங்கி மக்களின் எண்ணிக்கை வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நாம் யாழ்ப்பாணத்தில் உள்ள முக்கியமான ஒரு வாக்குச்சாவடி நின்று கொண்டிருக்கிறோம். நாவலர் கலாச்சார மண்டபம் என்ற வாக்குச்சாவடி இது. இந்த வாக்குச்சாவடி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். வாக்குச்சாவடிக்குள் செல்ல எந்த ஒரு ஊடகத்துக்கும் அனுமதி கிடையாது. வாக்குச்சாவடிக்கு வெளியே இருந்துதான் தகவலை கொடுக்க முடியும். வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கான அமைப்புகள் எல்லாம் போடப்பட்டிருக்கின்றன. வாக்கெடுப்பு நிலையத்துக்கு செல்லும் வழி என்று அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எந்த வாக்காளர்களும் வரவில்லை. விரைவில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலைமையில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கினாலும் 9 மணிக்கு பிறகுதான் நீண்ட வரிசையில் மக்கள் வாக்களிக்க வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உமா, சண்முக சுந்தரம், தேர்தல் ஆணைய அதிகாரிகளோடு நீங்க பேசி இருக்கீங்களா? ஏதேனும் சிறப்பு தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்களா? திவ்யா, நீங்கள் கூறியது போல தேர்தல் ஆணையத்தின் கூடுதல் செயலாளர் மெம்பர் முகமது அவர்களிடம் நாம் பேசினோம். அப்பொழுது மிக தெளிவாக பல்வேறு தகவலை தெரிவித்திருக்கிறார். அவர் கொடுத்த தகவலின்படி வன்முறையில் ஈடுபடுவோர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அதேபோல மஹிந்த தேசப்பிரிய தேர்தல்கள் ஆணையர் கொழும்புவில் பேட்டியளித்த பொழுதும் நம்ம ஒரு வாரத்திற்கு முன்பே நம்முடன் பேசிய போது தெரிவித்த தகவலை மீண்டும் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அதால் வன்முறையில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் தேர்தலை குலைக்கும் வகையில் யாராவது செயல்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து அதிகாரங்களும் போலீசாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டவுடன் சுட உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தலையில் சுட வேண்டும். இங்கு பொதுவாக கண்டடம் சுட உத்தரவு என்று நமது இந்தியாவில் கூறுவது இங்கு தலையில் சுட உத்தரவு என கூறுகிறார்கள். எனவே கண்டடம் சுட உத்தரவு இங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவை ஏற்படின் ராணுவத்தை உதவிக்கு அழைக்கவும் போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மஹிந்த தேசப்பிரிய நேற்று தெரிவித்தார். இதே தகவலை நம்மிடம் உறுதிப்படுத்திய கூடுதல் ஆணையாளர் முகமது அவர் அதேபோன்று இங்கு பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளருக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு அச்சமும் இன்றி மக்கள் வந்து வாக்களிக்கலாம். அவர்கள் வாக்களிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. எந்தவித அச்சமும் தேவையில்லை. சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடைபெறுவதை தேர்தல் ஆணையம் எப்படியும் உறுதிப்படுத்தும். அந்த வகையில் அதற்கென ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நம்மிடம் தெரிவித்தார். அந்த தகவலை தான் நேற்று இரவு அவர் செய்தியாளரிடம் தெரிவித்தார். எனவே அச்சமின்றி மக்கள் வந்து வாக்களிக்கலாம். மக்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திவ்யா, நிச்சயமாக சண்முக சுந்தரம், யாழ்ப்பாணத்தில் நீங்க இருக்கீங்க, நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது கொழும்புவில் இருக்கும் ரத்திகாவிடம் பேசலாம். ரத்திகா, கொழும்பில் வாக்குப்பதிவு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? அங்கு மக்களின் ஆர்வம் எப்படி இருக்கிறது? யாழ்ப்பாணத்தில் 9-10 மணிக்கு மேலாக மக்களின் ஆர்வம் கூடும் என்று சண்முக சுந்தரம் அவர்கள் கூறியிருக்கிறார். தற்போது அங்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? நிச்சயமாகுமா, 1948ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் நடைபெறும் 15வது நாடாளுமன்ற தேர்தலும் விகிதாசார பிரதிநிதித்துவ முறைப்படி நடைபெறும் 8வது நாடாளுமன்ற தேர்தலும் இதுவாகும். கொழும்பை பொறுத்தளவு பார்த்தோம் என்றால் காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த வாக்குப்பதிவுகள் நடைபெற இருக்கின்றன. முக்கியமாக கொழும்பை பொறுத்தளவில் காலையிலே மக்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதாவது வழக்கம் போல காலையிலே சுறுசுறுப்புடன் வந்து இங்கு வாக்களித்து விட்டு மக்கள் வந்து தமது வேலைகளுக்கு அன்றாட அலுவலர்களுக்கு சென்று விடுவார்கள். அதேபோல் இன்றும் காலை 7 மணி முதல் ஒரு சுறுசுறுப்பான வாக்குப்பதிவினை எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கொழும்பில் உள்ள அதாவது 19 வேட்பாளர்கள் வந்து கொழும்புல வந்து போட்டியிடுறாங்க. இங்க இருக்கிற 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இன்று காலை முதல் மாலை வரை வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க சொல்லப்படுகிறது. அதற்கான ஆயத்த நடவடிக்கைகளும் தற்போது பூர்த்தி அடைஞ்சிருக்கின்றன. அதாவது நான் இப்ப தற்போது நிற்கின்ற பிரதான இடமான கொழும்பு ரோயல் கல்லூரியில் வந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொழும்பை சுற்றி இருக்கும் அனைத்து சிறு பள்ளிகள் மற்றும் பொது இடங்களில் வந்து வாக்களிப்புக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன. மக்கள் காலையிலே வந்து தமது ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உமா,
ரத்திகா, 19 வேட்பாளர்கள், முக்கிய வேட்பாளர்கள் எந்தெந்த பகுதிகளில் வாக்களிக்க இருக்காங்க, அது குறித்த விவரங்கள்? கொழும்பை பொறுத்தளவில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் உள்ள காலேஜ் ஹவுஸ் என்ற பகுதியில் இன்று காலை 11 மணி அளவில் வாக்களிக்க இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மனோ கணேசன் அவர்கள் கொகுவள பகுதியில் வந்து வாக்களிக்க இருக்கிறார். இது மட்டுமில்லாமல் வெளியே கொழும்பை தவிர அனைத்து மற்ற இடங்களில் பார்த்தோம் என்றால் புலனர்வேல் வந்து அதிபர் மைத்ரிபால சிறிசேன இன்று வாக்களிக்க உள்ளார். மற்றும் அடுத்தது வந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து அதாவது ஹம்பந்தோட்டையில் வந்து இன்று வாக்களிக்க உள்ளார். அது மட்டுமில்லாமல் ஏனைய 19 வேட்பாளர்களும் இங்குள்ள முக்கிய டிஎஸ் சேனநாயக கல்லூரி, ராயல் கல்லூரி மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் இந்து கல்லூரி ஆகிய கல்லூரிகள் வந்து இன்று காலை முதல் மாலை வரை தமக்கு ஏற்ற நேரத்தில் வந்து வாக்களிக்கிறதுக்காக இருக்கிறார்கள். இதற்கான பாதுகாப்பு பணிகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. திவ்யா. ரத்திகா, நீங்க இணைப்பிலே இருங்க. சண்முகசுந்தரம், தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்காங்க? அதாவது இந்த தேர்தலை பற்றவே இலங்கை முழுவதும் 1,50,44,40 பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். ஆனால் வடகிழக்கு பகுதியில் தான் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி, பெரும்பாலான தமிழர்கள் வசிக்கிறார்கள். இந்த 2 வடகிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை 29 வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். அதாவது வடக்கிலிருந்து 13 வேட்பாளர்களும் கிழக்கு மாகாணத்திலிருந்து 16 வேட்பாளர்கள், 29 வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கிறார்கள். கொழும்புவிற்கும் வடகிழக்கு மாகாணக்கும் மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்மால் காணப்படுகிறது. ரத்திகா கூறியது போல கொழும்பில் தற்போதே நீண்ட வரிசையிலே மக்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில் பெரிய அளவு ஆர்வம் தற்சமயத்திற்கு இல்லை. 9 மணிக்கு பிறகுதான் பொதுவாக இங்கு வாக்களிக்க மக்கள் சேர்வார்கள். அதற்கு பிறகு 1 மணி 2 மணி அளவிலே அதிக அளவு மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிப்பார்கள். அதான் கடந்த முறை 83% அதிபர் தேர்தலின் போது 83% யாழ்ப்பாணத்தில் மட்டும் பதிவானது. ஆனால் இந்த முறை அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குமா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வர வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். பொதுவான பார்வையில் இந்த தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் பாதுகாப்புடன் பெரிய அசம்பாவிதங்கள் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று தேர்தல் ஆணையரிடம் சற்று முன் நம் பேசிய போது ஒரு தகவலை நம்மிடம் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்தோர், அதாவது போரின் காரணமாக உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோர் வந்து வாக்களிப்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவருக்கென்று சிறப்பு வாகனங்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. அந்த வாகனத்தின் மூலமாக வந்து அவர்கள் வாக்களிக்கலாம். அதே போல மாற்றுத்திறனாளிகள், தேர்தல் வாக்குச்சாவடிக்கு வர முடியாத மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்தியாவை பொறுத்த மட்டில் சில கட்சிக்காரர்கள் வந்து அழைத்து வருவார்கள் வாக்குச்சாவடிக்கு. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை அவர்கள் கோரிக்கை வைத்தால் தேர்தல் ஆணையமே அதற்கான ஏற்பாடுகளை செய்து அவர்கள் வாகனத்தில் வந்து வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன. அதுபோன்று பலர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வாகனம் கேட்டு மனு அளித்துள்ளார்கள். அந்த மனுவை ஏற்று அவர்கள் வாக்களிக்க வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. தற்போது மாகாண கல்வி திணைக்களத்திலிருந்து தேர்தல் பார்வையாளர் ஒரு உள்ளே செல்வதை பார்க்கலாம். இதுபோன்ற பார்வையாளர்கள் கிட்டத்தட்ட இந்த தேர்தலை போன்றில் 160க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பார்வையாளர்கள் மற்றும் 20,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள், உள்நாட்டு பார்வையாளர்கள் என பல 20,186 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த தேர்தலை கண்காணிப்பதற்காக. திவ்யா. சண்முகசுந்தரம், தேர்தலில் வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு எப்போது வாக்குகள் எண்ணப்படும்? முன்னணி நிலவரம் எப்ப தெரியும்? இந்த முழு முடிவுகள் எப்ப அறிவிக்கப்படும்? திவ்யா, இப்ப காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. வாக்குப்பதிவு தொடங்கிய பின்னர் 7 மணிக்கு தொடங்கிய பின்னர் 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். அதற்கு பிறகு பல்வேறு இடங்களிலிருந்து வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து வாக்கு பெட்டிகள் அனைத்தும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு வரும் பணிக்காக 2 மணி நேரம் ஒதுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 6:30 அல்லது 7 மணி அளவிலே அனைத்து வாக்களிப்பு மையங்களிலிருந்தும் வாக்கு பெட்டிகள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வந்து சேர்ந்த பிறகு இங்க இது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை 22 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வாக்கு பெட்டிகள் வந்த பிறகு அதற்கு வாக்குகளை கலந்து ஒவ்வொரு சுற்றாக தனித்தனியாக பிரித்தெடுப்பார்கள். ஆனால் நமக்கு கிடைத்த தகவலின்படி தேர்தல் ஆணையர் தெரிவித்த தகவல் என்னவென்றால் 10 மணி வாக்கிலே அஞ்சல் வாக்குகள். என்றால் இங்கு அஞ்சல் வாக்குகள் மிக முக்கியமானது. என்றால் 2 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறையை சேர்ந்த 1 லட்சம் பேர் ஆகியோரெல்லாம் அஞ்சல் வாக்குகள் தான். கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட அஞ்சல் வாக்குகள் இருக்கின்றன. எனவே அஞ்சல் வாக்குகள் தான் முதலில் அறிவிக்கப்படும். அதன் முடிவுதான் அறிவிக்கப்படும். 10 மணியில் இன்று இரவு 10 மணி அளவில்
அஞ்சல் வாக்குகள் முடிவு அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு சுற்றுக்களாக தனித்தனி வாரியாக முதலில் கட்சி தொகுதி வாரியாக, அதன் பிறகு மாவட்ட வாரியாக, அதற்கு பிறகு விருப்ப தேர்வு, யார் எந்தெந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிப்பார்கள். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் தேர்தல் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. இந்தியாவில் ஒரு தொகுதிக்கு இவர் அல்லது அவர் என்றுதான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இங்கு எடுத்துக்காட்டாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்திலிருந்து 7 எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த 7 பேருக்காக 10க்கும் மேற்பட்டோர் போட்டியிடுகிறார்கள். எனவே 1, 2, 3, 4 என விருப்ப தேர்வு 7 பேர் தேர்ந்தெடுப்பார்கள். கட்சி வேறாக இருக்கலாம், ஆனால் உறுப்பினர்கள் வேறாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எந்த கட்சிக்கு அதிக பலம் இருக்கிறதோ, மொத்தம் 225 தொகுதிகள் இருக்கின்றன, இடங்கள் இருக்கின்றன. இதில் 196 இடங்களுக்கு தான் வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். மீதி உள்ள 29 இடங்களுக்கு எந்த கட்சிக்கு அதிக இடம் தேசிய அளவில் விகிதாச்சாரம், வாக்கு விகிதாச்சார அடிப்படையிலே அந்தந்த கட்சிக்கு ஏற்ப 29 இடங்கள் பிரித்து வழங்கப்படும். எனவே முடிவுகள் என்று பார்க்கும்போது 10 மணி அளவிலே, இரவு 10 மணி அளவிலே அஞ்சல் வாக்குகள் முடிவு தெரியவரும். 1 மணி அளவிலே முதல் கட்ட வாக்கு சுற்று முடிவுகள் தெரியப்படும். அதற்கு 3 மணி 4 மணி அளவிலே கிட்டத்தட்ட எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கப் போகிறது என்ற கருத்தினை தெரிந்துள்ளலாம். தற்போது நீங்கள் பார்க்கலாம், வயதான வாக்காளர்கள் என்று 3 பேர் வந்திருக்கிறார்கள். இரவு 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய பிறகு இவர்கள் வாக்களை நிலையத்தில் செல்லிருக்கிறார்கள். வாக்களிப்பதாக 3 பேர் வந்திருக்கிற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். தற்போதுதான் வந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் உள்ள நாவலர் கலாச்சார மண்டபம் வாக்களிப்புக்காக தற்போது முதியவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். காலை 7 மணிக்கு தொடங்கினாலும் 11 மணிக்கு பிறகு இங்கு வாக்குப்பதிவு விறுவிறுப்படையும் என்று எதிர்பார்க்கலாம். திவ்யா.